வெள்ளித்திரையில் இந்த முகத்தை நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீர்கள். பொன்னியின் செல்வனின் சமுத்திரகுமாரியாக, கட்டா குஸ்தியின் அதிரடி நாயகியாக இவரது நடிப்பையும் அழகையும் நிச்சயம் ரசித்திருப்பீர்கள். ஆனால் இவர் கையில் ஸ்டெத்தஸ்கோப் வைத்திருக்க வேண்டிய ஒரு மருத்துவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், இது டாக்டர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மியாக மாறிய கதை. ஐஸ்வர்யா லக்ஷ்மி பிறந்த ஊர், படிப்பு, முதல் திரைப்பட வாய்ப்பு, அவரது திரைப்படங்கள், நடிப்பதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஐஸ்வர்யா லக்ஷ்மியின் நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்துவிட்டு பார்க்க ஆரம்பியுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று பார்ப்போம். எல்லா கதைகளுக்குமே ஒரு தொடக்கம் உண்டு. ஐஸ்வர்யா லக்ஷ்மியின் கதை கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் தொடங்குகிறது. செப்டம்பர் 6, 1991 பிறந்த இவர் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலிருந்தே படிப்பில் கெட்டிக்காரராக இருந்த ஐஸ்வர்யாவின் ஒரே கனவு மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்வதாகத்தான் இருந்தது. கடின உழைப்புக்கு பிறகு எர்ணாகுளத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணா மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் MBBS படிக்க இடம் கிடைத்தது. மருத்துவக் கல்லூரி வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. முடிவில்லாத புத்தகங்கள், நீண்ட நேர படிப்பு, தேர்வுகள் என அனைத்தும் இருந்தபோதும் ஐஸ்வர்யா தனது இலக்கில் தெளிவாக இருந்தார். 2017ஆம் ஆண்டு வாக்கில் அவர் தனது மருத்துவ பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்து ஒரு முழுமையான மருத்துவராக உருவானார். அன்று அவரது குடும்பம் பெருமையின் உச்சத்திலிருந்தது. தங்கள் மகள் தங்களை மட்டுமல்ல சமூகத்தையும் குணப்படுத்தும் ஒரு மருத்துவராகிவிட்டார் என்று அவர்கள் மகிழ்ந்தனர். ஆனால் விதி அவருக்கென வேறொரு பிரம்மாண்டமான திட்டத்தை வைத்திருந்தது. நான் ஒருபோதும் நடிக்க திட்டமிட்டதில்லை என்று ஐஸ்வர்யாவே பலமுறை கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு அவருக்கு மாடலிங் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்பாராமல் வந்தது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய பொழுதுபோக்கிற்காக தொடங்கிய இந்த மாடலிங் பயணம் மெல்ல மெல்ல அவரது வாழ்க்கையின் போக்கையே மாற்றப்போகிறது என்பதை அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. பல்வேறு முன்னணி பிராண்டுகளின் முகமாக அவர் தோன்ற ஆரம்பித்தார். பத்திரிகைகளின் அட்டைப்படங்களை அலங்கரித்தார். அவரது வசீகரமான தோற்றமும் கேமராவுக்கு முன்னால் இருந்த தன்னம்பிக்கையும் பலரது கவனத்தை ஈர்த்தது. மருத்துவக் கல்லூரி வகுப்பறைகளுக்கும் மருத்துவமனை வார்டுகளுக்கும் மட்டுமே பழக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுக்கு இந்த புதிய உலகம் ஆச்சரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. இந்த சமயத்தில்தான் அந்த திருப்புமுனை நிகழ்ந்தது. அவரது மாடலிங் புகைப்படங்களை பார்த்த மலையாள திரையுலகினர் அவரை திரைப்பட ஆடிஷனுக்கு அழைத்தனர். 2017ஆம் ஆண்டு நிவின் பாலி நடித்த நண்டுகளுடே நாட்டில் ஓரிடவேளா என்ற மலையாள படத்தின் மூலம் அவர் நடிகையாக அறிமுகமானார். ஒரு புதுமுகம் என்ற எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் தனது முதல் படத்திலேயே அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தினார். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் விமர்சகர்களின் பாராட்டையும் பெற்றது. முதல் படத்திலேயே தென்னிந்தியாவின் சிறந்த அறிமுக நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வென்றார் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. இது ஒரு புதிய பயணத்திற்கான சரியான தொடக்கமாக அமைந்தது. அந்த விருது அவர் எடுத்த முடிவு சரியானதுதான் என்பதை அவருக்கு உணர்த்தியது. ஆனால் உண்மையான திருப்புமுனை அதன் பிறகுதான் காத்திருந்தது. அதே ஆண்டு வெளியான மாயநதி திரைப்படம் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை ஒரு நடிகையாக அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தியது. டொவினோ தாமஸுக்கு ஜோடியாக அவர் நடித்த அப்பு என்ற கதாபாத்திரம் மலையாள சினிமா ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு சுதந்திரமான, லட்சியமுள்ள பெண்ணாக காதலுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் தவிக்கும் ஒரு கதாபாத்திரத்தை மிக இயல்பாக அவர் திரையில் வாழ்ந்து காட்டினார். மாயநதி ஒரு கல்ட் கிளாசிக் அந்தஸ்தை பெற்றது. ஐஸ்வர்யாவின் நடிப்பை விமர்சகர்கள் படத்தின் இதயமும் ஆன்மாவும் என்று பாராட்டினர். பிறகு வரதன், விஜய் சூப்பரும் பௌர்ணமியும் என அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து மலையாள சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகியாக உயர்ந்தார். மலையாளத்தில் நட்சத்திரமாக ஜொலித்தாலும் ஒவ்வொரு தென்னிந்திய நடிகைக்கும் தமிழ் சினிமா ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்று ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 2019ஆம் ஆண்டு விஷால் நடித்த ஆக்ஷன் திரைப்படத்தின் மூலம் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். முதல் படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் அவரது நடிப்பு கவனிக்கப்பட்டது. அடுத்ததாக இந்திய சினிமாவின் மிக முக்கிய நடிகர்களில் ஒருவரான தனுஷுடன் ஜகமே தந்திரம் என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நெட்ஃபிளிக்ஸில் நேரடியாக வெளியான இந்த படத்தில் அவரது கதாபாத்திரம் உலகமெங்கும் உள்ள தமிழ் ரசிகர்களிடம் அவரை கொண்டு சேர்த்தது. இந்த இரண்டு படங்களும் தமிழ் சினிமாவில் அவருக்கென ஒரு இடத்தை பிடிக்க உதவின. இயக்குனர் மணிரத்னம் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்கிறார் என்ற செய்தி வந்தபோதே அதில் யார் யார் என்ன கதாபாத்திரத்தில் நடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்தது. அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர பட்டாளம்
பாதாளத்தில் சமுத்திரகுமாரி பூங்குழலி என்ற கதாபாத்திரத்திற்கு ஐஸ்வர்யா லட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாவலை படித்தவர்களின் மனதில் ஆழமாக பதிந்த தைரியமும் துணிச்சலும் கடல் மீது தீராத காதலும் கொண்ட அந்த படகோட்டி பெண்ணாக ஐஸ்வர்யா லட்சுமி திரையில் தோன்றியபோது ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். படகில் நின்று கொண்டு அவர் பாடும் அலைகடல் பாடல் இன்று வரை பலரின் விருப்ப பாடலாக இருக்கிறது. பொன்னியின் செல்வன் பாகம் 1 மற்றும் 2 அவரை தென்னிந்தியா முழுவதும் ஒரு பிரபலமான முகமாக மாற்றியது. 2022ஆம் ஆண்டு ஐஸ்வர்யா லட்சுமியின் திரைவாழ்வில் ஒரு முக்கியமான ஆண்டாக அமைந்தது. அந்த ஒரே ஆண்டில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளில் கிட்டத்தட்ட 9 திரைப்படங்கள் வெளியானது. இது அவரது கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் காட்டியது. அதில் கட்டா குஸ்தி திரைப்படம் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக ஒரு மல்யுத்த வீராங்கனையாக அவர் நடித்த கீர்த்தி என்ற கதாபாத்திரம் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாகவும் நிலைநிறுத்தியது. தெலுங்கில் வெளியான அம்மு திரைப்படத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வலியை தனது நடிப்பால் தத்துரூபமாக கொண்டு வந்தார். சாய் பல்லவி நடிப்பில் வெளியான கார்கி திரைப்படத்தை அவர் இணைந்து தயாரித்து ஒரு தயாரிப்பாளராகவும் தனது புதிய பயணத்தை தொடங்கினார். அதேபோல குமாரி என்ற மலையாள திரைப்படத்தையும் தயாரித்து அதில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்தார். ஒரே ஆண்டில் இத்தனை வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் அவரது பன்முக திறமையை வெளிப்படுத்தியது. வெற்றியின் உச்சியில் இருக்கும் போதே ஐஸ்வர்யா லட்சுமி சில முக்கியமான முடிவுகளை எடுத்தார். நடிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக சமூக ஊடகங்களிலிருந்து தற்காலிகமாக விலகுகிறேன் என்று அறிவித்தார். சமூக ஊடகம் எனது வேலையிலிருந்து என்னை திசை திருப்புகிறது என்று அவர் வெளிப்படையாக கூறினார். ஒரு நடிகைக்கு சமூக ஊடகம் முக்கியம் வாய்ந்த இந்த காலகட்டத்தில் கலைக்காக அவர் எடுத்த இந்த முடிவு பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. தொடர்ந்து மாமன் திரைப்படத்தில் சூரிக்கு ஜோடியாக நடித்து தனது நடிப்பு திறமையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார். கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவான தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். ஒரு மருத்துவக் கல்லூரியின் அமைதியான சூழலில் இருந்து இந்திய சினிமாவின் பிரம்மாண்டமான ஆரவாரத்திற்குள் நுழைந்த ஐஸ்வர்யா லட்சுமியின் பயணம் விடாமுயற்சிக்கும் துணிச்சலுக்கும் ஒரு சிறந்த உதாரணம். அவரது கதாபாத்திரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் எது? பூங்குழலியா, கீர்த்தியா அல்லது மாயநதியின் அப்புவா? உங்கள் பதிலை கமெண்ட்களில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.